கும்மிடி பூண்டி இருக்குது. நீங்க தமிழ்நாடு மேப்ல பாத்தீங்கன்னா கும்மிடி பூண்டி மேல இருக்கும். கும்மிடி பூண்டி தான் ஸ்டார்டிங். அதுக்கப்புறம் கீழே அப்படியே எல்லா ஊரும் வந்து கடைசியா கன்னியாகுமரியில முடியும். கும்மிடி பூண்டி நம்ம நினைச்சுப்போம், ஐயோ தமிழ்நாடு மேப்ல கும்மிடி பூண்டி முதல்ல இருக்குது, முதல் மாவட்டம், அதாவது திருவள்ளூர் தான் முதல் மாவட்டம் அப்படின்னு நம்ம சந்தோஷமா இருப்போம். ஆனா அது முதல் மாவட்டம் படிப்புல கிடையாது, வேலை வாய்ப்புல கிடையாது, சந்தோஷத்துல கிடையாது. நீங்க ஒரு ஊரோட சந்தோஷத்தை, ஒரு ஊரோட வளர்ச்சி எப்படி பார்க்கணும்னா, அந்த ஊர்ல மக்கள்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க, அந்த மக்கள்லாம் நல்லா படிச்சிருக்காங்களா, அவங்களுக்கு நல்ல வேலை இருக்கா, தன்மானமா வாழக்கூடிய அளவுக்கு அவங்க கையில பணம் இருக்கா, அது இருக்குதான்னு தான் பாப்பாங்க, ஒரு சிரிப்பு இருக்கா அதை பாப்பாங்க. ஆனா இங்க அதெல்லாம் கிடையாது. இந்த ஊர்ல கும்மிடிப்பூண்டி எதுல தெரியுமா முதல்ல நிக்குது? சாராயத்துலதான் முதல்ல நிக்குது. மது வணிகம், கஞ்சா வணிகம், அதுலதான் இது முதல்ல நிக்குது. ஏன் தெரியுமா? நீங்க சென்னை இருக்குது, சென்னையை விட அடுத்த பெரிய மாவட்டம் தான். சென்னையில வந்து ஒரு 50 லட்சம் 40 இருந்து 50 லட்சம் பேர் இருக்காங்கன்னு வச்சுங்க. அது 2011 கணக்கு எடுத்தாங்க. அப்ப சொல்றாங்க 45 இருந்து 50 லட்சம் மக்கள் சென்னையில இருக்காங்க. இந்த திருவள்ளூர் மாவட்டத்துல 36 லட்சம் டு 40 லட்சம் பேர் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ஆனா சாராய கடை எவ்வளவு இருக்கு? சென்னை 200 தான், 250 இருக்குன்னா இங்க 350 இருக்கான். 350, அதாவது இருக்கு அங்க 50 லட்சம் பேருக்கு 250 கடை, இங்க 35 லட்சம் பேருக்கு 350 கடை திறந்து வச்சிருக்காங்க. எதுக்கு திறந்து வச்சிருக்காங்க? ஏன் இவ்வளவு சாராய கடையை திறந்து வச்சிருக்காங்க? அது இந்த பொங்கலுக்கு எவ்வளவு குடிச்சிருக்காங்க தெரியுமா? திருவள்ளூர் மாவட்டத்துல இந்த பொங்கலுக்கு எவ்வளவு குடிச்சிருப்பாங்க? நீங்க சும்மா ஒரு கணக்கு சும்மா சொல்லுங்களேன். 1 ரூபாய், 10 ரூபாய், 3000 ரூபாய். ஒரு வீட்டுல இருந்து 3000 ரூபாய் போச்சா? ரேஷன் கார்டுல வந்த 3000 ரூபாய், அந்த 3000 ரூபாய் கண்டிப்பா டாஸ்மாக் தானே போச்சு. பொங்கல் பரிசாக உங்களுக்கு கிடைத்த அந்த 3000 ரூபாய் மறுபடி பொங்கலுக்கு டாஸ்மாகே போய்விட்டது. கரெக்டா நான் சொல்றது? அதான் நடந்தது. 3000 ரூபாய் அங்கதான் போச்சு, வந்துச்சு, கையில பாத்தீங்க, அதுக்கப்புறம் அது கையில கிடையாது, அங்க போயிடுச்சு. எவ்வளவு ரூபாய் குடிச்சிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட இங்க இந்த மாவட்டத்துல மட்டும் 78 கோடி ரூபாய் குடிச்சிருக்காங்களாம். 78 கோடி இந்த மாவட்டத்துல மட்டுமா? ஒரு ஊர்லயும் பாத்தீங்கன்னா 10 கோடி, 11 கோடி, 12 கோடின்னு குடிச்சாங்க இந்த 4 நாள்ல. இந்த பொங்கலுக்கு மட்டும் 78 கோடி திருவள்ளூர் மாவட்டத்துல குடிச்சிருக்காங்களாம். அதுவும் பாத்தீங்கன்னா நெடுஞ்சாலை பக்கத்துல இந்த கடையெல்லாம் மூடியாச்சு, அது தெரியல. அதையும் நெடுஞ்சாலை பக்கத்துல சாராய கடைகள் இருந்தால் அதிகமாக சாலை விபத்துகள். ஏன்னா குடிச்சிட்டு வண்டி ஓட்டி எத்தனையோ பேர் செத்து போயிடுவாங்க, எத்தனையோ குடும்பம் நடுத்தருக்கு வந்துடும். அவன் உயிர் போயிடுச்சுன்னா அவன் மட்டுமா அந்த உயிர் மட்டுமா போகுது? அவனை சுத்தி அவன் பொண்டாட்டி, அவங்க அப்பா அம்மா, அவன் குழந்தைங்க, அந்த குடும்பமே நடுத்தருக்கு வந்துருது இல்ல. அந்த மாதிரி எத்தனையோ சாராய விபத்துகளை தடுக்க வேண்டும் என்பதற்காக டெல்லி வரைக்கும் கேஸ் போட்டது பாட்டாளி மக்கள் கட்சி தான். அதை போட்டு கிட்டத்தட்ட நெடுஞ்சாலை, அந்த நேஷனல் ஹைவே, தேசிய நெடுஞ்சாலை, இந்தியா முழுக்க தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய சாராய கடைங்க ஒரு 3500 சாராய கடைகளே மூடினாங்க. 8000 கடைகளா? 8000 கடையில மூடினாங்க அவங்க. ஆனா தமிழ்நாடு அரசாங்கம் பார்த்தாங்க, நீ என்ன தேசிய நெடுஞ்சாலையில் தானே உங்களால மூட முடியும், தமிழ்நாட்டுல நாங்க கடையெல்லாம் திறந்து விட்டுறலாம்னு சொல்லிட்டு சந்துக்கு சந்து கடை திறந்துட்டோம். சந்து கடை உங்க தெருல கடை இருக்கா? யார் தெருவுல கடை இல்ல சொல்லுங்க? எல்லா தெருவுலயும் கடை இருக்கு. ஆனா உங்க தெருவுக்குலாம் பஸ் வருதா? பஸ் வரல. ஆனா சந்து கடை, சாராய கடை எல்லாம் இருக்கா? ஒரே ஒரு பஸ் தானே கேக்குறோம், குடுக்கறாங்களா? ஒரு மினி பஸ். அப்ப அனௌன்ஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா என்ன பிரம்மாண்டம்! இலவச பஸ், மகளிர் உரிமைக்காக நாங்க பேருந்து விட்டுருக்கிறோம். என்ன அது? நீங்க மகளிர் உரிமைக்காக பேருந்து விட்டா எல்லாரும் மகளிர், நம்மளாம் மகளிர் தானம்மா. கும்மிடிப்பூண்டி மகளிர் மட்டும் மகளிர் இல்லையா? எங்க ஊருக்கு ஏன் பஸ் விடல? எங்க ஊருக்கு இலவசமா பேருந்து நீங்கள் அனுப்பவே இல்லை. ஒரு மினி பஸ்ஸாவது விட்டுருக்கலாம். ஒரு மினி பஸ் அனுப்புங்க, எங்க கிராமத்துக்கு ஒரு மினி பஸ் கொடுங்க. அந்த பஸ் பேருந்துல நாங்க மகளிர்லாம் நாங்க இலவசமாக பயணம் செய்ய தயாராக இருக்கிறோம். ஆனா ஏன் கொடுக்க மாட்டீங்க? பஸ் திறக்கல, சாராய கடை திறந்து வச்சுட்டாங்க. இதுதான் அவங்க பண்ண ஒரே விஷயம்.